Hello students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்க 6th sum and 7th sum and then எக்ஸாம்பிள் நம்பர் 1.3 இந்த மூணு சம்மையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம மித்த சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அதோட ஐடியா உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ரைட், இன்றைக்கி இந்த சம்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.3 பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 1.3ல் அவங்க மூணு செட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏ அப்படின்ற செட்டு. இந்த ஏன்ற செட்டை அவங்க செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அப்படின்னா என்னென்னா எக்ஸ் ஒரு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து இருக்கும்? 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த எக்ஸ் கிரேட்டர் தேன் 1ஆகவும் லெஸ்ஸர் தேன் 4ஆகவும் இருக்கணும். அப்படின்னா என்னென்னா 1 விட அதிகம் 4 விட கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 1 விட அதிகம்னு பார்த்தோம்னா என்ன நம்பர்? 2, அதுக்கப்புறம் 3 4 சொல்லலாம். பட் ஆனால் 4 சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே லெஸ் தேன் 4 இருக்குது. அப்போ 2 3 அந்த ரெண்டு நம்பர் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஏன்ற செட்டில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு தான். என்னென்ன அப்படின்னா 2 and 3, அவ்வளோதான். ஓகே ரைட். அடுத்த செட் இந்த பீன்ற செட் பார்த்தீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. அப்படின்னா என்னென்னா ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? பி ஹோல் நம்பராக இருக்கணும். அந்த ஹோல் நம்பரில் இந்த பர்டிகுலர் எக்ஸ் ஹோல் நம்பராக இருக்கணும். அந்த எக்ஸ் எல்லா நம்பரும் இல்லை, ஹோல் நம்பரில் நிறைய நம்பர் இருக்குது. 0 1 2 3 4 5 இப்படி நிறைய இருக்குது. அதில் பர்டிகுலராக 0ல் இருந்து, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் உங்களால் பார்க்க முடியுதா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இந்த மாதிரி கீழே ஒரு கோடு தான் ஈக்குவல் டு, அப்போனா 0 சேர்த்துக்கலாம் அப்படின்றான். ஓகே 0. அதே மாதிரி 1 எடுக்கலாம். லெஸ் தேன் 2 ரெண்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடணும். ஸோ அப்போ 0 and 1, அப்போ ரெண்டு நம்பர் மட்டும்தான் இந்த செட்டில் இருக்கும். என்னென்ன அப்படின்னா 0 and 1. சொல்கிறது புரியுதா? இங்கே கோடு கீழே இருந்ததுனால நம்ம 0 சேர்த்துக்கிட்டோம். இங்கே லெஸ் தேன் 2, அப்போ 2வை தவிர்த்து அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன நம்பர்? 1, அது வரை எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்க நம்பர் ஹோல் நம்பராக இருக்கணும். அதே நேரத்தில் 0 எடுத்துக்கலாம், 2க்கு கீழே இருக்கணும். அப்போனா 0 and 1, அவ்வளோதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா சீன்ற செட்டை சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அப்படின்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி நிறைய நம்பர் இருக்குது. ஆனால் அதில் நம்ம என்ன நம்பர் வேணும்? எக்ஸ் லெஸ் தேன் 3, 3க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும். 3க்கு கீழே அப்படின்னா ரெண்டு நம்பர் தான், 1 and 2, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம சி செட்டு. ஸோ சொல்கிறது புரியுதா? ஸோ ஏ செட், பி செட், சி செட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 செட்டையும் வச்சுட்டு நம்ம இந்த 2 ரிசல்ட்டையும் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன வெரிஃபை பண்ணோம்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இப்படி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். முதல்ல இருக்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் பார்க்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட்டுக்கு நமக்கு தேவையானது இதுதான். இதில் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பி யூனியன் சி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பினா என்ன செட்டு? இங்கே இருக்கு பாருங்கள், 0, 1 யூனியன் சி செட். சி செட் என்னென்னா 1, 2 யூனியன்னா ரெண்டையும் சேர்த்துடணும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா எம்டி சேர்க்கும்போது 0 1 ரெண்டு தடவை வந்தால் ஒரு தடவை எழுதுனா போதும், 1 2, அவ்வளோதான். இதான் பி யூனியன் சி. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. இந்த ஏவோட அந்த பி யூனியன் சியை கிராஸ் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகே, ஏ செட் பார்த்தீங்கன்னா 2, 3 இங்கே இருக்கா, 2, 3 கிராஸ் பி யூனியன் 0 1 2. ஸோ கிராஸ்னால் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கிராஸ்னால் பேர் பண்ணணும். இங்கே இருக்க 2 எடுத்து இங்கே இருக்க எல்லாத்தோடையும் பேர் பண்ணுங்கள். அப்புறம் 3 எடுத்து எல்லாத்தோடையும் பேர் பண்ணுங்கள். அப்போ 2 எடுத்து பேர் பண்ணுறப்ப 2, 0 மொதல் வரும். அடுத்து 2 1ஓட பேர் பண்ணால் 2, 1 வரும். அடுத்து 2, 2 வரும். அதே போல் 3 எடுத்து எல்லாத்தோடையும் பேர் பண்ணோம்னா 3, 0, அடுத்து 3, 1, அடுத்து 3, 2. ஸோ இதை நம்ம ரிசல்ட் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்ட், இந்த பார்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த வேல்யூ வேணும். ஸோ அதை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஏ கிராஸ் பி, அப்போனா ஏ செட் என்னென்னா 2, 3, பி செட் பார்த்தீங்கன்னா 0, 1. ஓகே, இப்போ அதை பேர் பண்ணணும். இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து இங்கே இருக்கிறதோட பேர் பண்ணணும். இப்போ 2 எடுத்து பேர் பண்ணால் 2, 0, அடுத்து 2, 1. 3 எடுத்து பேர் பண்ணால் 3, 0, 3, 1. ஸோ கிடச்சாச்சு. ரைட்.
ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சி, ஏ வந்து என்னென்னா 2,3 கிராஸ் சி வந்து 1,2. ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்க எல்லாத்தையும் பேர் பண்ணும்போது வி கெட் 2,1 அப்புறம் 2,2. ஸோ அடுத்து 3,1 அப்புறம் 3,2. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வி கட் இந்த ரெண்டு செட்லேயும் இருக்கக்கூடிய இப்போ ரெண்டையுமே யூனியன் பண்ணணும். ஸோ இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னா இது ரெண்டுலேயும் உள்ள எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எழுதணும். அதுதான் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, முதல் 2,0 இந்த 2 இருக்குது எல்லாத்தையும் எழுதிருங்க. முதல் 2,0 2,1 அப்புறம் இங்கே 2,2 இருக்குது. ஸோ 2,2. நெக்ஸ்ட்டு 3 இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. 3ல் ஸ்டார்ட் ஆகுது. 3,0 3,1 அப்புறம் 3,2. அவ்வளோதான். இது ரிசல்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டும் பார்க்குறதுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரம் 1 and 2 அப்படியே இருக்கு இல்லையா, 2,0 2,0 2,1 2,2 இருக்குது. அதுமாதிரி 3,0 3,1 3,2 அதுவும் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get A cross B union C is equal to A cross B union A cross C. Hence proved. ஸோ இதே செட்டு ஏபிசியை வச்சுட்டு இதை ப்ரூவ் பண்ணோம்ல, அதே போல் இப்போ இந்த ரெண்டாவது சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதே சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 2 இப்போ பார்க்க போகிறோம் அதே இதில். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இப்படி ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடை முதல் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பி செட்னா நமக்கு என்னென்னு தெரியும், 0,1 அண்ட் இன்டர்செக்ஷன் சி செட் 1,2. ஸோ அதானே இருந்துச்சு. இப்போ இன்டர்செக்ஷன்னா என்னென்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமனான வேல்யூஸாக எழுதணும். ஸோ அப்போ இங்கே இப்போ காமனான வேல்யூனா 1 மட்டும்தான். ஸோ அதான் பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் 1. ஓகே, ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடுக்கு இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏவோட அதை பேர் பண்ணிடலாம். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ செட் வந்து பார்த்தீங்கன்னா 2,3ன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் 2,3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் வந்து 1. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் இதோட பேர் பண்ணி எழுதணும். இப்போ 2 எடுத்து இங்கே பேர் பண்ணால் 2,1, 3 எடுத்து பேர் பண்ணால் 3,1. ஸோ இது ரிசல்ட் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்தது இந்த ரைட் சைடுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இதில் என்ன வேணும்னா ஏ கிராஸ் பி வேணும். ஸோ இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ செட் வந்து 2,3 கிராஸ் பி செட் வந்து 0,1. ஸோ இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே இருக்கிறதோட பேர் பண்ணணும். ஸோ 2 எடுத்து பேர் பண்ணால் 2,0 2,1. நெக்ஸ்ட்டு 3,0 3,1. ரைட், அதே போல் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வந்து 2,3 கிராஸ் சி வந்து 1,2. இப்போ இந்த 2 எடுத்து இங்கே பேர் பண்ணும்போது 2,1 அப்புறம் 2,2. நெக்ஸ்ட் 3 எடுத்து பேர் பண்ணால் 3,1 3,2. இப்போ இந்த ரெண்டு செட்லேயுமே இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ இதோட ஆன்சர் இன்டர்செக்ஷன் இந்த ஆன்சர். இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். காமனாக இந்த மாதிரி காமனான விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு செட், இந்த செட் இல்லாட்டி இந்த செட் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 2,0 இங்கே இருக்கா, இல்லை, அப்போ அது எழுதக்கூடாது. 2,1 இங்கே இருக்குது, அப்போ அது எழுதணும் 2,1. 3,0 இங்கே இல்லை, விட்டுருங்க. 3,1 இருக்கா, இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் காமன். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ 2,1 3,1. ஸோ இந்த ரிசல்ட்டை 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ரிசல்ட்டும் 1 ரிசல்ட்டோட ஆன்சர் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஆன்சரும் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியும் ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற சம் வந்து சம் நம்பர் 6. ஸோ இதில் வந்து எக்ஸைஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க 6th சம். ஏ அப்படின்ற செட்டு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூன்னா என்னென்னா ஹோல் நம்பராக இருக்கலாம். ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து இருக்கும், 0 1 2 3 0லேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கணும். அதே நேரத்தில் அந்த எக்ஸ் வந்து லெஸ் தேன் 2வாக இருக்கணும். லெஸ் தேன் 2னா என்ன அர்த்தம், ஹோல் நம்பர்ஸில் 0 1 2 3 இப்படி நிறைய இருக்குது. அதில் லெஸ் தேன் 2 அப்படின்னா 2 நம்பர் தான், 0 1. ஸோ அது மட்டும் நம்ம செட்டில் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த செட் ஏவோட எலமெண்ட்ஸ் 0 and 1. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி செட். பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அப்போ எக்ஸ் இந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் எப்படி இருக்கும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 இப்படி நிறைய இருக்கும்.
ஆனால் அதில் எல்லா நம்பரும் இல்லை, பர்டிகுலராக நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 1, 1க்கு மேலேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, 4க்கு கீழேயும், 4ம் 4க்கு கீழேயும். அப்போ என்னென்ன நம்பர்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் 4ஐ விட கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 4ஐயும் சேர்க்கணும் சொல்லியிருக்காங்களே, ஈக்குவல் இருக்குல்ல, அப்போ 4, 3, 2. 1 வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா இங்கே 1 பக்கத்தில் ஈக்குவல்ட்டி இல்லை, அதனால் 1 இல்லாமல் எழுதணும். அப்போ 2, 3, 4. ஸோ அப்போ இங்கே இந்த செட்டில் இருக்க நம்பர்லாம் எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தேன் 1, 1 விட அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் 4, 4ஐ விட கம்மியாக. அப்போ 2, 3, 4. ஸோ இதுதான் இந்த செட்டோட எலமெண்ட்ஸ். அண்ட் சி செட்டை அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க. 3, 5 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 3 செட்டையும் வச்சுட்டு நம்ம வெரிஃபை பண்ண போகிற ரிசல்ட் வந்து மொத்தம் 3 ரிசல்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். A cross B union C equal to A cross B union A cross C. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சைடு இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் லெஃப்ட் சைடில் முதல் இந்த பார்ட் B union C. ஸோ B வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 யூனியன், C வந்து பார்த்தீங்கன்னா 3, 5. யூனியன்னா ரெண்டையுமே சேர்க்கணும். சேர்க்கும்போது ஒரு சில எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும். இப்போ 2 எழுதிடணும், 3 2 தடவை இருக்குது, அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து 4, அடுத்து 5. ஓகே, இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A cross B union C. A செட் வந்து 0, 1 cross B union C இங்கே இருக்குது 2, 3, 4, 5 எழுதணும். இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையுமே இங்கே இருக்க எல்லாத்தோட பேர் பண்ணணும். 0 எடுத்து இது எல்லாத்தோடையும் பேர் பண்ணால் 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. ஸோ அடுத்தாப்பில் இந்த 1 எடுத்து பேர் பண்ணும்போது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. திஸ் இஸ் ரிசல்ட் நம்பர் 1. ஸோ இந்த பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதே போல் இந்த ரைட் சைட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ A கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறோம். A செட் பார்த்தீங்கன்னா 0, 1 ஆனால் எழுதியாச்சு. கிராஸ் B செட் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4 அதுவும் எழுதியாச்சு. கிராஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து இங்கே இருக்கிறதோட பேர் பண்ணணும். இப்போ 0, 2, 0, 3, 0, 4. அடுத்து 1 எடுத்து பேர் பண்ணால் 1, 2, 1, 3, 1, 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன வேணும்? A கிராஸ் C வேணும். அதனால் A கிராஸ் C ஈக்குவல் டு A செட் வந்து 0, 1 கிராஸ் C செட் வந்து 3, 5. ஓகே, கிராஸ் பண்ணலாம். இப்போ 0 எடுத்து இங்கே பேர் பண்ணும்போது 0, 3, 0, 5. 1 பேர் பண்ணால் 1, 3, 1, 5. ரைட். ஸோ இப்போ இதுவும் கிடச்சாச்சு. இப்போ A கிராஸ் பிக்கும் A கிராஸ் சிக்கும் நடுவில் என்ன போடணும் அப்படின்னா யூனியன். ஸோ யூனியன்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதிடணும், அவ்வளோதானே? ரைட். ஸோ இப்போ ரெண்டையுமே சேர்த்துலுங்க. இப்போ 0ல் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 0, 3, 0, 4 அது எழுதியாச்சு. ஸோ இங்கே 0ல் ஆரம்பிக்கிறது என்ன இருக்குது? 0, 3 and 0, 5. ஆல்ரெடி 0, 3 எழுதியாச்சுல, 0, 5 மட்டும் சேர்த்துக்கோங்க. சரியா? அடுத்து 1ல் ஆரம்பிக்கிற எலமெண்ட்ஸாக எழுத போகிறோம். 1, 2, 1, 3, 1, 4 எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 1ல் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 அது ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை விட்டுட்டு 1, 5 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது ரிசல்ட். இப்போ இந்த ரிசல்ட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் A cross B union C will be equal to A cross B union A cross C. Hence verified. அதே 6th sum ஆனால் செகண்ட் சப்டிவிஷன். அந்த 3 செட் வந்து போன பேஜில் இருந்தது இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 0, 1, 2, 3, 4, 3, 5. இப்போ இதை வச்சுட்டு இந்த ரெண்டாவது சப்டிவிஷன் இது A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதை வெரிஃபை பண்ணணும். ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் கண்டுபிடிக்கணும். இப்போ B இன்டர்செக்ஷன் C. ஸோ B செட் என்னென்ன? 2, 3, 4 எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் C செட் என்னென்னா 3, 5. இன்டர்செக்ஷன் தான் காமனான வேல்யூ. காமன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் 3, அதை எழுதியாச்சு. ஸோ இதுதான் B இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர். இப்போ நம்ம இதோட கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவோட கிராஸ் பண்ணணும். அதனால் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் 0, 1 கிராஸ் இங்கே 3. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே பேர் பண்ணும்போது 0, 3, 1, 3ன்னு வருது. இது ரிசல்ட் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இங்கே A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C இது தேவைப்படுது. இப்போ அதுக்கு A கிராஸ் Bயை கண்டுபிடிப்போம். A வந்து 0, 1 கிராஸ் B வந்து 2, 3, 4. இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே இருக்கிறதோட பேர் பண்ணும்போது 0, 2, 0, 3, 0, 4 அப்படின்னு வரும். அடுத்து 1 எடுத்து பேர் பண்ணால் 1, 2, 1, 3 and 1, 4 அப்படின்னு வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து A கிராஸ் C. அப்போ இதை எடுத்து இதோட பேர் பண்ணணும். இப்போ A 0, 1 கிராஸ் C வந்து 3, 5.
0 எடுத்து இங்கே பேர் பண்ணால் 0,3 0,5 1 பேர் பண்ணால் 1,3 1,5 ஓகே. ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ணணும். இன்டர்செக்ஷன் என்னத்தோம் காமனான எலமெண்ட்ஸ் எழுதணும். ஓகே, காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் எழுதும்போது நான் ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு செட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எது கம்மியான எலமெண்ட் இருக்குது, இதுவா இதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 0,3 எடுத்துக்கிறேன், இங்கே இருக்கா, இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 0,5 இங்கே இல்லை, ஓகேவா, அப்போ அது வேண்டாம். அடுத்து 1,3 எடுக்கிறேன், இங்கே இருக்கா, இருக்குது. 1,5 இங்கே இல்லை. ஸோ அப்போ ரெண்டு தான் காமன். என்ன பண்ணால் 0,3 and 1,3. ஸோ இதுதான் இந்த A cross B இன்டர்செக்ஷன் A cross Cயோட ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore from 1 and 2 A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து 6th சம்மில் இருக்க 3rd சப்டிவிஷன். ஸோ ஆல்ரெடி அந்த 6th சம் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்னென்ன செட் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும். 0,1 ஏ செட்டில், பி செட்டில் 2 3 4, சி செட்டில் 3,5. இப்போ நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதை வெரிஃபை பண்ணணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா கண்டுபிடிப்போம். ஸோ ஏ யூனியன் பி, ஏ வந்து 0,1 யூனியன் பி வந்து 2 3 4. யூனியன்னா ரெண்டையுமே சேர்க்கணும், ஜாயின் பண்ணணும். இப்போ 0 1 இதோட சேர்த்துட்டோன்னா 0,1 2 3 4. ஓகே, நமக்கு இப்போ ஏ யூனியன் பி கிடச்சாச்சு. இப்போ அதை சியோட கிராஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி, அப்போ 0,1 2 3 கிராஸ் சி செட் 3,5. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே இருக்கிறதோட கிராஸ் பண்ணணும். இப்போ 0 எடுத்து இது ரெண்டோடையும் பேர் பண்ணால் 0,3 0,5. 1 எடுத்து பேர் பண்ணால் 1,3 1,5. 2 பேர் பண்ணால் 2,3 2,5. 3 பேர் பண்ணால் 3,3 3,5. 4 பேர் பண்ணால் 4,3 4,5. ஸோ இதுதான். ஸோ ரிசல்ட் நம்பர் 1 வச்சுக்கலாம். இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே மொத்தம் வந்து 5 எலமெண்ட் இருக்குது, இங்கே 2 இருக்குது. 5 2s are 10. ஸோ உங்களுக்கு 10 பேர்ஸ் இருக்குது, அப்போ அது கரெக்டு. ஓகேவா. அடுத்து இந்த ரைட் சைடு கண்டுபிடிக்கிறோம். இந்த ரைட் சைடில் என்னென்னா ப்ராக்கெட்டில் ஏ கிராஸ் சி இருக்குது. இப்போ ஏ கிராஸ் சி, ஏனா என்னென்னா 0,1, சினா 3,5 கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே இருக்கிறதோட பேர் பண்ணுங்கள். 0 எடுத்து பேர் பண்ணால் 0,3 0,5. 1 பேர் பண்ணால் 1,3 1,5. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராக்கெட்டில் பி கிராஸ் சி இருக்குது. ஸோ பி கிராஸ் சி ஈக்குவல் டு பி செட் வந்து 2 3 4 கிராஸ் சி 3,5. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் பேர் பண்ணும்போது 2 எடுத்து இங்கே பேர் பண்ணால் 2,3 2,5. அடுத்து 3,3 3,5. அடுத்து 4 எடுத்து பேர் பண்ணால் 4,3 4,5. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், யூனியன் பண்ண சொல்கிறோம். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. யூனியன்னா ரெண்டையும் சேர்க்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ 0ல் ஆரம்பிக்கிறது இந்த விதத்தில் மட்டும்தான் வருது. அதனால் ஃபஸ்ட்டு 0,3 0,5. அடுத்து 1ல் ஆரம்பிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 1,3 1,5, 2,3 2,5, 3,3 3,5, 4,3 4,5. ரெண்டையும் சேர்த்து எழுதியாச்சு. ஏன்னா எதுவுமே ரிப்பீட் இல்லை, அதனால் ரெண்டையுமே சேர்த்து எழுதிட்டோம்னா we get this whole set, result number 2. இப்போ இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா வேறு இல்லை, ரெண்டுமே சேம் தான். இங்கே இருக்க எல்லாமே அங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி, ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். சம் நம்பர் 7ல் 3 செட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு செட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ல் 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் லெஸ் தேன் 8, அதாவது 8 விட கம்மியாக இருக்க நம்பர்ஸ்லாம் எடுக்கணும். அப்போ 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் 7, அப்போ அது வர எடுக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் ஏ செட்டோடது. இந்த வட்டம் வந்து உங்களோட செட்டை வந்து அவங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இப்படி மாற்றணும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்தோம். ஸோ எந்த ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர் இருக்கோ அதெல்லாம் வந்து என்னது ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 1லேருந்து 10 வரை எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த இருக்கு பாருங்கள்.
ஸோ 1லேருந்து 10 பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ரைம் நம்பர்ஸ் தான் 2 3 5 7. ஏன்னா இந்த 4 நம்பர்ஸ்க்கு தான் வில் பி ஹேவிங் எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ். இப்போ 2 எடுத்தோம்னா அதை வி கேன் ஹாவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் 1 and 2. 3 எடுத்தோம்னா அதுக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்கும் 1 and 3. வேறஸ் 4 எடுத்தோம்னா அதுக்கு மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் வரும். அதை 1 into 4 எழுதலாம், 2 into 2 எழுதலாம். அப்போ 1 4 2 இந்த மாதிரி 3 ஃபேக்டர்ஸ் வந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் வந்து நாட் அ ப்ரைம் இல்லையா. அப்போ எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னா 2 3 5 7. ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2 3 5 7. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. அப்படி பார்த்தாலும் அதே தான் வரும் 2 3 5 7 தான் வரும். ஸோ அதான் இது. ஓகே, இப்போது ப்ரைம் நம்பர்ஸில் நம்ம நிறைய நம்பர்ஸ் எழுதலாம். எவ்வளோ நம்பர் எழுதினாலும் அதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஈவனாக இருக்கும், அதுதான் 2. ரைட்டா? அப்போ செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லும்போது ஒரே ஒரு நம்பர் தான் 2 மட்டும்தான். ஸோ அதான் சி செட். ஓகே, இப்போ இங்கே ஏ செட் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1லேருந்து 7 வரை. பி செட் வந்து 2 3 5 7. சி செட் வந்து 2 மட்டும்தான். இப்போ இந்த செட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம வெரிஃபை பண்ண போகிற ரிசல்ட் இதுதான். ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ பி ரெண்டையுமே எழுதி இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் ஆனது காமனானதெல்லாம் எடுக்கணும். இப்போ இந்த 2 செட்டில் எது கம்மியாக இருக்குது இங்கே தானே. இந்த எலமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கான்னு செக் பண்ணு. 2 இருக்கா? இருக்குது. 3 இருக்குது. 5 இருக்குது. 7 இருக்குது. அதான். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இது கண்டுபிடிச்சாச்சு. இதை சியோட கிராஸ் பண்ணணும். அப்போது 2 3 5 7 கிராஸ் சி செட் வந்து 2. அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்க ஒவ்வொன்றா எடுத்து அங்கே பேர் பண்ணணும். 2, 2 3, 2 5, 2 7, 2. திஸ் இஸ் ரிசல்ட் நம்பர் 1. ஓகே, இப்போ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி பண்ணணும். இப்போ ஏ கிராஸ் சி முதல் கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சினா ஏ வந்து 1லேருந்து 7 வரை, கிராஸ் சி வந்து 2. அப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே பேர் பண்ணும்போது 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 வந்துடும். ஓகேவா? அடுத்து பி கிராஸ் சி வேணும் இல்லையா? இப்போ பி செட் எழுதிக்கோங்க 2 3 5 7. கிராஸ் சி செட் வந்து 2. இப்போ பேர் பண்ணால் 2, 2 3, 2 5, 2 7, 2 வரும். ஓகே, இப்போ இது ரெண்டுலேயும் என்ன கேட்குறான்? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா காமனான விஷயங்கள். ஸோ இப்போ இதில் இந்த 2 ஆன்சரில் எந்த இதில் வந்து கம்மியான எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இதுவான்னு பார்த்தா இதுதான். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கான்னு காமனாக இருக்கான்னு செக் பண்ணிக்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ 2, 2 எடுக்கிறோம். இங்கே இருக்கான்னு பார்க்குறீங்க, இந்த இருக்குது. ஸோ அப்போ 2, 2 ஒன் ஆஃப் த ஆன்சர். ரைட். ஓகே, எடுத்து 3, 2 எடுக்கிறோம். இங்கே இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ அதை ரெண்டுலேயும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அப்போ 3, 2 ஒரு ஆன்சர். அடுத்து 5, 2 இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? இருக்குது. ஓகே, அடுத்து 7, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதெல்லாம் தான் ரெண்டுலேயுமே இருக்க காமனான என்ட்ரிஸ். ஸோ இப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சினா 2, 2 3, 2 5, 2 7, 2. இந்த ரெண்டோட ஆன்சருமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆன்சர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வில் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம்மில் இருக்க செகண்ட் சப்டிவிஷன். ஆனால் அந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிண்ட் தேவை. அதுதான் அந்த சம்மை. ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். இதில் 1 2 3 4 5ன்னு 5 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் பின்னு செட்டில் 3 நம்பர் கொடுத்துருக்கேன் 2 3 4. இப்போது ஏ டிஃபரன்ஸ் பி, இதை மைனஸ் பின்னு சொல்ல மாட்டாங்க, டிஃபரன்ஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் பி அப்படின்னா என்னென்னா ஏ செட்டை முதல் எழுதிடணும், அந்த டிஃபரன்ஸ் சிம்பிள் போட்டுட்டு பி செட் எழுதணும். இப்போ என்னென்னா இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த செட்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இங்கே 2 இருக்கா? அப்போ 2 ரிமூவ் பண்ணிடுங்க. 3 இருக்கா? ரிமூவ் பண்ணிடுங்க. 4 இருக்கா? ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 and 5 இது 2 மட்டும் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிச்ச மாதிரி பி டிஃபரன்ஸ் ஏவும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ பி செட்டப்பு முதல் வந்துடும். 2 3 4 மைனஸ் டிஃபரன்ஸ் இந்த ஏ செட் வந்துடும். இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது? 1 இங்கே இருக்கா? இல்லை, அப்போ விட்டுருங்க. 2 இருக்கா? இருக்குது, கட் பண்ணிடுங்க. 3 இருக்குது, கட் பண்ணிடுங்க. 4 இருக்குது, கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 5 எங்கே இல்லை, அதனால் விட்டுடலாம். அப்போ இங்கே இருக்க எல்லாமே போயிடுச்சு. அப்போ ஒன்றுமே இருக்காது. அப்போ எம்டி. தட்ஸ் ஆல். இப்போ ஏன்ற செட்டில் 1 2 3 4 5 6 7 அண்ட் பி செட்டில் 2 3 5 7 அண்ட் சி செட்டில் 2. இது வந்து 7th சம் தான். அதனால் அங்கே நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்ச செட் அப்படியே இங்கேயும் வரும், ஏபிசி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிற ரிசல்ட் வந்து இதுதான். ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி. ஓகே, இப்போ இதில் இந்த நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ முதல் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கிராஸ் பி, ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து 1லேருந்து 7 வரை, கிராஸ் பியோடது 2 3 5 7. ஓகே, இப்போ இந்த 1 எடுத்து இங்கே இருக்க எல்லாத்தோடையும் பேர் பண்ண என்ன வரும்? 1, 2 1, 3 1, 5 1, 7.
இந்த ஃபஸ்ட் ரோ ஃபில் ஆயிடுச்சா? இப்போ அடுத்து அதே மாதிரி 2 பேர் பண்ணிங்கன்னா 2,2 2,3 2,5 2,7 சவலாம். உங்களுக்கு இந்த செகண்ட் நம்பர் மாறாது, இந்த ஃபஸ்ட் நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே வரும், அப்படி தானே? அடுத்து 3 இருக்கா, அப்போ 3,2 3,3 3,5 3,7. அடுத்து 4 இருக்கா, 4,2 4,3 4,5 4,7. ஸோ இப்படி எல்லாமே எழுதுனீங்கன்னா மொத்தம் இவ்வளோ எலமெண்ட்ஸ் கிடைக்கும். 7 இருக்குது, அங்கே 4 இருக்குது, 7 × 4 28. அப்போ மொத்தம் இதில் 28 பேர்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து A × C கண்டுபிடிக்கணும். ஸோ A வந்து 1லேருந்து 7 வரை, க்ராஸ் C வந்து ஒரே ஒரு எலமெண்ட் 2 தான். இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே பேர் பண்ணால் 1,2 அடுத்து 2,2 அடுத்து 3,2 அடுத்து 4,2 அடுத்து 5,2 அடுத்து 6,2 அடுத்து 7,2. இவ்வளோ தான். இப்போது என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா A × B டிஃப்ரென்ஸ் A × C. அப்போனா இந்த செட்டில் இங்கே இருக்க எல்லாத்தையுமே லெஸ் பண்ணிடணும். இதுதானே A × C செகண்ட் வருது இல்லையா? இதெல்லாம் இங்கே இருக்கிறதில் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ 1,2 இதானே, இதை கட் பண்ணிடுங்க. 2,2 கட் பண்ணிடுங்க. 3,2 அப்படியே இந்த காலம் ஃபுல்லாக அடி ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ இதுதான். அப்போ A × Bயில் A × B ஆன்சரில் A × C ஆன்சரை ரிமூவ் பண்ணணும். அப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னா அந்த முதல் காலம் ஃபுல்லாக போயிடும். ஏன்னா அதுதானே இது ஃபுல்லாக போயிடும். இப்போ மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ இதுதான் ரிசல்ட் நம்பர் 1. ஸோ இப்போ அடுத்து அதோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா A × B - C கண்டுபிடிக்கணும். அதில் B டிஃப்ரென்ஸ் C முதல் கண்டுபிடிப்போம். B செட்டில் 2 3 5 7 இருக்குது, மைனஸ் C செட். இந்த 2 2 போயிடுச்சுன்னா மிச்சம் 3 5 7 இதான் இருக்கும். இதான் B டிஃப்ரென்ஸ் C செட்டு. இப்போது A × B டிஃப்ரென்ஸ் C. இப்போ A செட்டை முதல் எழுதணும், 1லேருந்து 7 வரை. க்ராஸ் இந்த B டிஃப்ரென்ஸ் Cயோட ஆன்சர் 3 5 7 அதை எழுதியாச்சு. இப்போது இங்கே இருக்க எல்லாத்தையும் இங்கே இருக்கிறதோட பேர் பண்ணணும். இப்போ 1 எடுத்து இந்த 3ஓட பேர் பண்ணால் 1,3 1,5 1,7. அதே மாதிரி 2 எடுத்து பேர் பண்ணால் 2,3 2,5 2,7 வரும். 3 எடுத்து இங்கே இருக்கிறதோட பேர் பண்ணால் 3,3 3,5 3,7. இப்படி எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் பண்ணோம்னா மொத்தம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இங்கே மொத்தம் 7 எலமெண்ட்ஸ், இங்கே 3 எலமெண்ட்ஸ், 7 3s are 21. இங்கே உங்களுக்கு 21 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதான் ரிசல்ட் நம்பர் 2. ஸோ இந்த ஆன்சரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆன்சரும் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒன்று. ஸோ therefore அப்படி ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு போட்டு அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த சம்மெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டா? நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக மாறும். ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் ப்ராக்டிஸ். தேங்க்யூ.